வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா நான் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனேயே அதையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை நல்லா வந்து நான் வதக்கிக்க போகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயை வந்து இந்த மாதிரி பொடியாக ரொம்ப நல்லாவே சூப்பராக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு வெண்டைக்காய் பிடிக்காமல் இருந்தால் கூட ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. இனிமேல் வெண்டைக்காய் வந்து எனக்கு அப்படி ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்க இல்லைம்மா, அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆனியன் சூப்பராக வந்து வதங்கிட்டுருக்கு. ஆனியன் சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெண்டைக்காயை வந்து நல்லா நம்ம போட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து இது எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்க விடணும். அப்புறமா தான் நம்ம காரத்துக்குலாம் சேர்த்துக்கணும். இந்த வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய இந்த பசத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம வந்து எண்ணெயிலேயே வதக்கிடணும். இங்கே பாருங்கள், பசத்தன்மை உங்களுக்கே தெரியும். ஈரப்பதம் போகிற அளவுக்கு வந்து நம்ம வதக்கிடணும். வெண்டைக்காயை நம்ம க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்னா, தண்ணியில் போட்டு நம்ம க்ளீன் பண்ணக்கூடாது. வெண்டைக்காயை வந்து ஒரு துண்டு வச்சு தான், நம்ம ஒரு துணி வச்சு தான் வந்து மேலே அப்படியே க்ளீன் பண்ணணும். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரியே இந்த பசையெல்லாம் போயிட்டு வெறும் வெண்டைக்காய் வந்து சூப்பராக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம காரத்துக்கு தேவையான அளவு என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போதும். இதுவே வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பரான ஒரு வெண்டைக்காய் பொரியல் இப்படி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க, வெண்டைக்காய் பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த மாதிரி லைக் பண்ணி மறுபடியும் வெண்டைக்காய் பொரியல் செய்யலையான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.